சரி, இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படிக்கு நம்முடைய வேத வசனங்களை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நாம ஒரு சில வாரங்களாக கர்த்தருடைய கட்டளைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இயேசு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன ஆக்கணும்? சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் எல்லாரும் என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். நீங்க மட்டும் இல்ல, யாரும் தான், நானும் தான். நாம் எல்லாரும் என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். அதை கை கொள்ள வேண்டுமானால் அந்த கட்டளைகள் என்ன என்பதை உங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? போதிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப நான் இதை போதிக்கும் போது, கற்றுக் கொடுக்கும் போது இந்த வார்த்தை யாருக்கும் வருது? என் காதுக்குள்ளேயும் வருது, என் மைண்டுக்குள்ளேயும் என்ன பண்ணுது? போகுது. அப்போ இந்த வார்த்தை எல்லாருக்கும் பொதுவானது. ஹல்லேலூயா. அப்போ இன்னும் நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு நான் ஒரு தவறு பண்ண நீங்க என்ன என்ன பண்ணுவீங்க? கேட்பீங்க, என்ன பாஸ்டர் நீங்க இதை சொல்லி கொடுத்துருக்கிறீங்களே, நீங்களே இந்த ஒரு தவறு செய்யலாமா அப்படின்னு நீங்க என்ன கேட்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நானும் இதை செய்ய வேண்டும், நீங்களும் இதன்படி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம கட்டளைகளுக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்களுக்கு சொன்ன ஒரு வசன குறிப்பை நாம் பார்த்து விட்டு நம்ம என்ன பண்ணலாம்? கட்டளைகளுக்கு செல்லலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 3 வசனங்கள். உபாகமம் 6:1-3. ஏற்கனவே நம்ம மத்தேயு 28 ஒரு வசனத்தை பார்த்திருக்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை பார்க்க போறோம். உபாகமம் 6:1-3. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் இதை கொஞ்சம் ரொம்ப கவனமா நிதானமா வாசம்னா இதுல நிறைய விஷயங்கள் இதுல என்ன இருக்குது? அடங்கி இருக்கிறது. சோ என்ன சொல்றாரு? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. அப்ப கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்றால் நாம் கர்த்தருக்கு என்ன பண்ணுகிறோம்? பயப்படுகிறோம் என்ற அர்த்தம். அதாவது நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறாங்க தெரியுமா? ஐயோ, கர்த்தர் என்ன தண்டிச்சிருவாரு, கர்த்தருடைய கோபம் என் மேல வந்துரும். இப்போ மற்ற மத கொள்கைகளை பின்பற்றுகிறவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, சாமி கண்ணை குத்திரும், தெய்வ குத்தமாயிடும், இப்படிலாம் அவங்க நினைப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய காரியம் என்ன அப்படின்னா, நீ எனக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவது எப்படி விதத்துல சொல்றார்னா, நான் உன்னை தண்டித்து விடுவேன் என்பதற்காக அல்ல, நீ என் மேல் அன்பு வைத்திருக்கிறாய், ஆகவே என் மேல் அன்பு வைத்திருக்கிறபடினாலே நீ எனக்கு பயந்து நடக்கிறாய். எனக்கு பயந்து நடப்பது என்றால் என்ன? என்னுடைய கட்டளைகளின்படி நீ என்ன பண்ணுவது? நடப்பது, எனக்கு கீழ்ப்படிவது, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அதுதான் நீ எனக்கு பயந்து நடப்பதற்கான அர்த்தம் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து நாம் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் கர்த்தருடைய கட்டளைக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சோ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும்
நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே. சோ யார் மாத்திரம்? நான் மாத்திரம் இல்ல. இப்போ இந்த இடத்துல நீ அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனிப்பட்ட மனிதனை மாத்திரம் சொல்லல. அவர் இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் பார்த்து சொல்லுகிறார். நீ அப்படின்றார். அப்போ இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், அப்புறம் அவர்களுடைய குமாரரும் அவருடைய குமாரத்திகள். அப்போ இது எதை அடக்குகிறது? ஒருத்தரா இல்ல முழு குடும்பமா? முழு குடும்பமும் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு சிலர் நம்ம திருச்சபையில் இருக்கவங்களுடைய வீடுகளுக்கு போகும்போது நான் சொல்லுவேன், நம்ம சபையில வரவங்களுடைய வீடுகள்ல வாக்குத்தத்த வசனமே இருக்கக்கூடாது. என்ன வசனம் தான் இருக்கணும்? என்ன வசனம் இருக்கணும்? ஆண்டவருடைய கட்டளைகள் தான் வசனமாக இருக்க வேண்டும். ஒருத்தர் வீட்டில் நான் சொன்னேன், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாக்குத்தத்த வசனத்தெல்லாம் எடுத்துட்டு ஆண்டவருடைய கட்டளைகளை என்னவா போட்டாங்க? வசனமா போட்டாங்க. அப்போ நாம் எதை நோக்கி போகக்கூடாதுன்னா, வாக்குத்தத்த வசனங்களை நோக்கி போகக்கூடாது. எதை நோக்கி போக வேண்டும் என்றால், ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள், அதை நாம் வசனமாக என்ன பண்ண வேண்டும்? மாட்டி வைக்கணும். எதுக்கு தெரியுமா? நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்? ஒரு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம்? ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இதன்படி நான் என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும், செய்ய வேண்டும். சரி, அப்போ இவர் சொல்றாரு, நீ மாத்திரமல்ல உன்னுடைய குடும்பம் முழுவதும் என்ன பண்ண வேண்டும்? என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். உனக்கு நான் விதிக்கிற எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளும் நீ என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். அப்படி நீ கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி. அப்போ வாழ்நாள் எப்படி இருக்குமா? நீடித்திருக்கும். எங்க? இந்த பூமியில. இந்த பூமியை விட்டு போனாலும் நம்ம எங்க தான் இருக்க போறோம்? பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவனில் தான் நாம் இருக்க போகிறோம். இப்போ இந்த வசனத்தின்படி நடந்தால் நம்முடைய வாழ்நாள் என்ன இருக்கும்? நீடித்திருக்கும். ஒரு சில சூழ்நிலைகளிலே சிலருக்கு என்ன வரலாம்? அகால மரணங்கள் வரலாம், ஒரு விபத்துகள் வரலாம். திடீரென்று ஒரு பூரண வயது நிரம்பாத ஒருவர் என்ன ஆகலாம்? மரித்து போகலாம். ஆனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எங்க இருக்க போறாரு? தேவ ராஜ்யத்துல, நித்திய ராஜ்யத்துல அவர் என்ன பண்ண போறார்? இருக்க போகிறார். அந்த நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். சரி, நமக்கு அப்படிப்பட்ட மரணங்கள் சம்பவிக்கலை, கர்த்தர் நமக்கு வாழ்நாட்களை நீடித்து கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த வாழ்நாட்கள் இன்னும் நீடிப்பதற்கு நாம் கர்த்தருடைய கற்பனைகளின்படி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். அப்புறம் பாருங்க, உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்போ வனாந்தரத்தில் இருக்கிறீங்க. நீங்க இப்ப எங்க போறீங்க? நீங்கள் சுதந்திரிக்க போகிற கானான் தேசத்திலே இந்த கற்பனைகளின்படி நீங்க என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும், நடக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு வனாந்தரத்துல இந்த கட்டளைகளை கொடுக்கிறார். கட்டளைகளை கொடுத்துட்டு சொல்றாரு, நீங்க இந்த வார்த்தைக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். உங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியிருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். அதே மாதிரி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த பின்பும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும்? என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இப்போ நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்ன? நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்ன? நித்திய ஜீவன். இப்ப அந்த நித்திய ஜீவன் ஆண்டவர் கொடுத்துட்டாரா இல்லையா? கொடுத்துட்டார். இப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட பின்பு யாருடைய கட்டளையின்படி நடக்கணும்? அவருடைய கட்டளையின்படி நடக்கும். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், ஏதேன் தோட்டம் ஒரு மிகப்பெரிய, அதாவது மிக சிறந்த ஆசீர்வாதமான ஒரு இடம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் சொல்றாரு, நான் சொல்லுகிற என்னுடைய கட்டளையின்படி என்ன பண்ணு? நட அப்படின்றார். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி என்ன பண்ணவில்லை? நடக்கவில்லை. ஏதேன் தோட்டத்தை இழந்து விட்டார்கள். ஆனா ஆண்டவர் அவங்க கூட வச்சிருந்த உறவை அவர் என்ன பண்ணல?
முழுமையாக துண்டிக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஆண்டவரை விட்டு என்ன பண்றாங்க? தூர விலகி போறாங்க. ஏன்னா அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணவில்லை? கீழ்ப்படியவில்லை. இப்போ இந்த வசனத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு, உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கு நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய கற்பனைகளை என்ன பண்ணு? கற்றுக்கொடு. அதற்கு நீ கீழ்ப்பணிந்து நட. நீ சுதந்திரக்க போகிற தேசத்திலே இந்த கற்பனையின்படி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை என்ன பண்றாரு? அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே இவர்களை சுதந்திரிக்க செய்கிறார். இவர்கள் போய் அந்த தேசத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். அந்த தேசத்திலே குடியேறுகிறார்கள். நல்ல அருமையான ஆசீர்வாதமான ஒரு இடம். ஆனா என்ன நடக்குது? ஆண்டுடைய வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணவில்லை? கீழ்ப்படிந்து நடக்குது. அப்போ அவங்க அந்த தேசத்தை என்ன பண்றாங்க? இழந்து போகிறார்கள். பாபிலோனிய சிறையிருப்பு, அசீரிய சிறையிருப்புக்கு என்ன பண்ணப்படுகிறார்கள்? கொண்டு செல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. இப்போ நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நித்திய ஜீவன் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். இப்ப நாம் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை என்றால் நாமும் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணலாம்? இழந்து போகலாம். இழந்து போவதற்கு என்ன உண்டு? வாய்ப்புகள் உண்டு. அதனால ஆண்டவர் நமக்கு கொடுத்த, கிருபையாய் கொடுத்த, அதற்கு நாம் தகுதி அல்ல, ஆண்டவர் இரக்கமாய் அன்பினாலே கிருபையினாலே நமக்கு அந்த நித்திய ஜீவன் என்ற ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதை நாம் என்ன பண்ண வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு இந்த உலகத்தில் நாம் தொடர்ந்து எப்படி வாழணும்னா அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. அதாவது பலியை பார்க்கலும் எது ரொம்ப முக்கியமா? கீழ்ப்படிதல் முக்கியம். obedience is better than sacrifice அப்படின்னு ஒரு வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற விதமாக அநேக காரியங்களை கர்த்தருக்கு என்று செய்கிறார்கள். ஆனா கர்த்தர் அதிலே பிரியமானவர் அல்ல. அவர் எதிலே பிரியமா இருக்கிறார்னா, நீ எனக்கு சொல்லுவதல்ல, நீ உனக்கு நன்மையாக என்னுடைய வார்த்தையின்படி என்ன பண்ணு? நட. அது உனக்கு ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க அடுத்தது, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும். அப்போ நம்ம நல்லா இருக்கணும்னா எதன்படி நடக்கணும்? ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்கும். இப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணல? கீழ்ப்படிந்து நடக்கலன்னு அர்த்தம். இதை வச்சுதான் நீங்க முடிவு பண்ணணும். நீங்க என்ன நினைக்கக்கூடாது, எங்க சித்தப்பா எனக்கு சூனியம் பண்ணிட்டாரு, என் தம்பி எனக்கு செய்வன பண்ணிட்டான், யாரோ மந்திரிச்சு ஒரு எலுமிச்சை பழத்தை என் வீட்டு வாசல்ல போட்டாங்க, எங்க வீட்டுல யாரோ பள்ளம் தோண்டி தகுடு வச்சிருக்கிறாங்க, அதனாலதான் என் வாழ்க்கை எப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் பொய். எது உண்மை அப்படின்னா, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணவில்லை? கீழ்ப்படியவில்லை. அதனால் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இப்படி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உண்மையாகவே உங்க வாழ்க்கையில் என்ன உண்டு? நிறைவான ஆசீர்வாதம் உண்டு, பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. இதை நான் சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ இன்னொரு சேலஞ்ச் கூட வைக்கலாம். இப்போ இங்க ஒரு 50 பேர் 60 பேர் இருக்கிறீங்க வச்சுங்க. நீங்க இந்த 50-60 பேரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே ஒரு இடம் கூட பிசுறாம கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க நடப்பீங்கன்னா, அதே மாதிரி இந்த அயனம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 சபையில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி பிசுறு தட்டாம நடப்போமானால் இந்த அயனம்பாக்கமே பரலோகமா மாறிடும். தெரியுமா? இந்த சமுதாயமே மாறிவிடும். அது தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு இந்த சமுதாயம் மாறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? சுவிசேஷம் சொல்லலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தவறான உதாரணமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தான் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம். உண்மையா பொய்யா நான் சொல்றது? 100% உண்மை. ஏன்னா இன்னைக்கு ஜனங்கள் கிறிஸ்துவ கண்ணால பார்க்கல, ஆனா நம்ம
கிறிஸ்துவை என்ன பண்ணுகிறோம்? சுமந்து செல்கிறோம். நம் மூலமாக தான் அவர்கள் யாரை பார்ப்பார்கள்? கிறிஸ்துவை பார்ப்பார்கள். நம்முடைய திருச்சபைக்கு வரக்கூடிய ஒரு குடும்பத்தார் கூட என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? ஐயா, நாங்க திருச்சபைக்கு வருவதற்கு எங்களுக்கு விருப்பமே கிடையாது. ஏன் விருப்பம் கிடையாதுன்னா, இந்த ஊர்ல நிறைய இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களும் சரி, சில கிறிஸ்தவ போதகர்களும் சரி, அவங்க வாழ்க்கையில என்ன இல்ல? சாட்சி இல்ல. அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, நாங்க இதுலயே இருந்துக்கிறோம். எங்க எங்க பக்தியிலே, எங்க கடவுள் அந்த இதுலயே நாங்க வழிபாட்டிலே இருந்துக்கிறோம். எங்களுக்கு எதுல வரணும்னு அவசியம் இல்ல. கிறிஸ்தவத்துக்கு வரணும்னு எங்களுக்கு விருப்பமே இல்லாம இருந்தது. ஆனா ஏதோ கடவுள் கிருபையா எங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? தொட்டு மாற்றி இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கு எங்களை கர்த்தர் ஒரு ஜீவனுள்ள சாட்சியை என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாருன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்றாயிருப்பதற்கு, இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கு உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. சாவதானமாயிருனா கவனமாயிரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். நீ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு அந்த இடத்துல எப்படி இருக்கணுமா? விருத்தி அடையணுமா? ஆனா அவங்க விருத்தி அடைச்சாங்களா? என்ன ஆனாங்க தெரியுமா? கொழுத்து போய் அப்படிதான் சொல்லணும். அவங்க கொழுத்து போய், சொல்லுவாங்களே, நண்டு கொழுத்தா வலையில தங்காது. அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் கொழுத்து போய் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணினார்கள்? கீழ்ப்படியாமல் வழி விலகி போனார். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். மல்கியா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். மல்கியா 3:6-7 வாசித்தீங்கன்னா, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். மோசே கிட்ட ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். எதுக்கு? நீ போய் சுதந்திரிக்க போகிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ நன்றாயிருக்கணும். உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும். நீ என்ன ஆகணும்? விருத்தி அடையணும். அதனால நீ உன் குடும்பத்தார் எல்லாரும் என்னுடைய கட்டளையின்படி என்ன பண்ணுங்க? நடங்கன்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன பண்ணல? நடக்கல. இப்போ மோசே, நான் உபாகமம் ஆரம்பம், அதுதான் ஆரம்பம். அப்பதான் அவங்க வனாந்தரத்துல இருக்கிறாங்க. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் முடிவு. மல்கியாக்கு அப்புறம் ஆண்டவர் எந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணல? அனுப்பல, எழுப்பல. அதுதான் கடைசி. அவர் தான் கடைசியா ஜனங்களை என்ன பண்றாரு? எச்சரிக்கிறார். என்ன சொல்லி எச்சரிக்கிறாரு? நீங்கள் உங்கள் பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள். சோ ஆண்டவர்கிட்ட திரும்புறதுனா என்ன? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோட ஒப்புரவாகி என்ன சொல்லணும்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? உம்முடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ண போறேன்? கீழ்ப்படிந்து நடக்க போறேன்னு மறுபடியும் நம்மை நாம் அர்ப்பணித்து என்னிடத்திற்கு என்ன பண்ணுங்கள்? திரும்புங்கள். அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ மல்கியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட திரும்பினா நான் என்ன பண்ணுவேன்? வாங்கிட்ட திரும்புவேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, யோனா தீர்க்கதரிசி போய் ஒரு பட்டணத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். என்ன சொல்றாரு? இந்த பட்டணம் அக்கிரமங்களால் நிறைந்திருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் இன்னும் 40 நாளிலே இந்த பட்டணம் என்ன பண்ணப்படும்? அழிக்கப்படும், கவிழ்க்கப்படும். அந்த ராஜா முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்றாங்க? ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணி மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனை நோக்கி என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. ஆண்டவர் உங்களை மன்னிச்சாரா? மன்னிச்சார். வர இந்த அழிவை ஆண்டவர் தடுத்தாரா? தடுத்தார். அப்போ ஆண்டவர் ஒன்றும் ரொம்ப மோசமானவர்லாம் கிடையாது. ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறாரு. கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நாம் மனம் திரும்பி மறுபடியும் கர்த்தருக்கு அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை மறுபடியும் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.
சங்கீதத்துல கூட ஒரு வசனம் ஒண்ணு இருக்குது. இது எனக்கு ஞாபகம் வர்றதுனால உங்களுக்கு சொல்றேன். சங்கீதம் 119 எடுத்துக்குவோம். 119வது சங்கீதம் 71வது வசனம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் என்ன பண்ணுகிறேன், கற்றுக்கொள்ளுகிறேன். ஸோ இதை நிறைய பேர் எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நான் தப்பா நடந்தேன்னா ஆண்டவர் என்ன என்ன பண்ணுவாரு, தண்டிப்பாரு. அப்போ எனக்கு என்ன வரும், உபத்திரம் வரும். அப்போ ஆண்டவர் என்ன தண்டிச்ச உடனே எனக்கு என்ன வரும், மனம் தெளிவு வரும். நான் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணுவேன், நடப்பேன் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அதற்கு முன்னாடி இருக்கிற வசனம் எத்தனாவது வசனம், 67வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் உபத்திரவப்படுவதற்கு நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். என்ன உபத்திரவப்படுவதற்கு முன்பு என்ன பண்ண, வழி தப்பி நடந்தேன். அப்போ உபத்திரம் வர்றதுக்கு காரணம் என்ன, வழி தப்பி நடந்தது. அப்போ உபத்திரவெல்லாம் சும்மா என்ன பண்ணாது, வராது. இந்த உபத்திரம் என்னன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிற உபத்திரம், அதனால வர்ற உபத்திரம். சில உபத்திரவம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிறதுனால வரும், அது வேற. அது வந்து கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள். இது என்ன அப்படின்னா, இது ஆண்டவருடைய வசனம் என்னன்னு தெரியும், தெரிஞ்சு நான் என்ன பண்றது, தப்பு செய்யறது. அப்போ என்ன வரும், உபத்திரம் வரும். அப்போ உபத்திரம் வந்துடுச்சு. இப்போ சங்கீதக்காரன் உபத்திரம் வந்துடுச்சு. உபத்திரம் வந்தவனே தான் அவருக்கு என்ன தோணுது, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியல, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போய்விட்டேன், உணர்வு வருகிறது. அதுக்கப்புறம் அதே சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நான் உமது பிரமாணங்களை என்ன பண்ணுகிறேன், கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, நாம் மறுபடியும் யார்கிட்ட வரணும், அவர்கிட்ட திரும்பி வரணும். அல்லேலூயா. இப்ப மீண்டும் சில கட்டளைகளை குறித்து நாம் பார்க்கலாம். லேவியராகமம் எடுத்துக்கொள்வோம். 19வது அதிகாரத்தை வைத்துக் கொள்ளலாம். போன வாரம் நாம பார்த்தோம், உணவு பழக்க வழக்கங்கள், அசுத்தமான உணவு, அப்புறம் தீட்டான உணவு அப்படின்னு ஆண்டவர் நிறைய விஷயங்களை என்ன பண்றாரு, சொல்றார். அப்போ அந்த உணவுகளை அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன, லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து பார்த்தோம். ஏன் இதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்ன வருவிக்கும், தீமையை வருவிக்கும். அவர்களை ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, எகிப்திலிருந்து விடுதலையாக்கி இவர்களை பத்திரமாய் கொண்டு போய் எங்க சேர்க்கணும், கானான் தேசத்துல சேர்க்கணும். அதனால அவங்களுக்கு இந்த கட்டளைகளை கொடுக்கிறாரு. உங்களுடைய சரீரத்துக்கு ஒத்துக்கொள்ளாத இந்த உணவுகளை என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. அதனால அந்த அந்த கட்டளைகளை அவங்களுக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்மளே வந்து நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல இந்த வசனத்துல சொன்னபடியான உணவுகளை சிலதை தவிர்க்கிறது இல்லை. நம்ம என்ன பண்றோம், அதை சாப்பிட தான் செய்யறோம். ஆனா நமக்கு அது என்ன ஆகுறது இல்லை, ஒன்றும் ஆகுறது இல்லை. அதே மாதிரி சில நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பைபிள்ல எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, சாப்பிட தான் செய்யறாங்க. கிறிஸ்தவங்க கூட சாப்பிட தான் செய்யறாங்க. அதனால 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 என்ன இல்லை, பிரச்சனை கிடையாது. ஆனா ஏன் ஆண்டவர் அதை சொன்னாரு, அதை நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றாரு, இந்த உணவு உங்கள் சரீரத்துக்கு ஒவ்வாது என்றால் நீங்கள் அதை என்ன பண்ணாமல் இருக்கணும், புசிக்காமல் இருப்பது நல்லது. சோ நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த ஒரு பொருளும் உங்கள் சரீரத்துக்கு எதை ஏற்படுத்தக்கூடாது, கெடுதலை ஏற்படுத்தக்கூடாது. இந்த சரீரத்தை நீங்க என்ன பண்ணணும், பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும், சரீரத்தை பாவிக்க வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை. சரி, இப்ப லேவியராகமம் 19வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத வசனங்கள் திருப்பிக் கொள்ளலாம். லேவியராகமம் 19வது அதிகாரம், கவனமா கேளுங்க. ஒவ்வொரு நிறைய வசனங்களை நம்ம படிக்க போறோம். அதனால கவனமா கேட்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முதல் வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். சோ கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் என்னவா இருக்கணும், பரிசுத்தராயிருக்கணும். சோ கர்த்தர் நான் பரிசுத்தர் என்றால் என்ன அர்த்தத்தோடு சொல்லுகிறார்,
ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? பரிசுத்தம் அப்படின்னா என்னன்னா வேறு பிரிக்கப்படுதல். பரிசுத்தம்னா என்ன? வேறு பிரிக்கப்படுதல். இப்போ கர்த்தர் எதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறார்? கர்த்தர் தன்னை பரிசுத்தர் அப்படின்னு சொல்றாரு. எதிலிருந்து அவர் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா தீமையிலிருந்து தன்னை என்ன பண்ணியிருக்கிறார்? வேறு பிரித்திருக்கிறார். அப்போ கர்த்தர் ஒரு நாளும் ஒருவருக்கும் என்ன செய்ததில்லை? தீமை செய்ததில்லை. கர்த்தர் எப்பொழுதும் எல்லாருக்கும் என்னதான் செய்திருக்கிறார்? நன்மை மாத்திரம் தான் செய்திருக்கிறார். அதனால தான் அவர் யாரு? பரிசுத்தர். ஸோ அவர்கிட்ட என்ன மட்டும்தான் இருக்குது? நன்மை மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட ஒரு சின்ன டிராப் கூட, ஒரு தூசு அளவு கூட என்ன கிடையாது? அவர்கிட்ட தீமை கிடையாது. அதனால தான் நான் பரிசுத்தர் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவர் என்ன சொல்றாரு? நீங்களும் என்னவா இருக்கணும்? பரிசுத்தரா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற நாம் எல்லாருக்குள்ளயும் ஒரு தூசி அளவு கூட என்ன இருக்கக்கூடாது? தீமை இருக்கக்கூடாது. என்ன மட்டும்தான் இருக்கணும்? நன்மை மாத்திரம்தான் இருக்கணும். நாம் மற்றவர்களுக்கு என்னதான் செய்யணும்? நன்மை மாத்திரம் தான் செய்யணும். சரி, இப்போ இங்க வாசிப்போம். 10வது வசனத்தை வாசிப்போம். உன் திராட்சை உன் திராட்சை தோட்டத்தில் பின் அறுப்பை அறுக்காமலும் பின் அறுப்பை அறுக்காமல் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் சிந்த கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். சோ இப்போ இது என்னுடைய அர்த்தம் என்ன? திராட்சை தோட்டத்தில் போய் என்ன பண்றாங்க? இந்த கொலைகளை எல்லாம் என்ன பண்றாங்க? அறுக்குறாங்க. இப்போ அறுக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு சில செடிகளை என்ன பண்ணுவாங்க? விட்டுருவாங்க. அவங்க கவனம் எப்படி இருக்கும்? கடகடன்னு வேலையை முடிக்கணும், அறுத்துட்டே போவாங்க. ஒரு சில செடியில ஒரு சில இலைகளுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும் சில கொத்துக்கள். சில செடிகள்ல அறுக்காமலே விட்டுருவாங்க. சில போர்ஷன்ல அப்படியே என்ன பண்ணுவாங்க? விட்டுருவாங்க. அப்போ ஒரு ஃபுல்லா ஒரு அறுவடை முடிஞ்சிடும். அறுத்து கூடையில வச்சு என்ன பண்ணுவாங்க? கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வாட்டி நீ அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாத? பின் அறுப்பை அறுக்காத அப்படின்றார். அப்படின்னா என்ன? மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு, டேய் எல்லாரும் போய் மறுபடியும் கவனமா எங்கெங்கெல்லாம் இதை கொலைகளை விட்டுருக்கிறீங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? கண்டுபிடிச்சிட்டு போய் அதை அறுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா போய் அறுத்தாங்கன்னா அது கூட என்ன வரும்? நிறைய கூடைகள் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை என்ன பண்ணாத? அறுக்காத அப்படின்றார். ஒண்ணு. ரெண்டாவது என்ன இருக்குதா? அங்க கீழே நிறைய சிந்தி கிடைக்குதான். சில கொத்துக்களை அறுக்கும் போது கூடையில இருந்து கீழே விழுந்துரும். அல்லது அவங்க அறுக்கும் போது சில பழங்கள் என்ன ஆகும்? சிந்தி கிடக்கும். அந்த சிந்தி கிடக்கிறத என்ன பண்ணாத? பொறுக்கி எடுக்காத. ஏன்? இது யாருக்கு? அங்க இருக்கக்கூடிய பரதேசிகள், எளியவர்கள், அவர்களுக்கு இவைகள் உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இது வெளிநாடுகள்ல பின்பற்றாங்க. வெளிநாடுகள்ல சிலர் பெரிய தோட்டங்கள் வச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரா 2 ஏக்கராலாம் இல்லை, 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 5000 ஏக்கர் வச்சிருப்பாங்க. சிலர் எல்லாம் திராட்சை தோட்டம் வச்சிருப்பாங்க. சிலர் வந்து இந்த கார்ன், அது என்ன, சோள காடு பெருசா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இப்போ இந்த இந்த திராட்சை தோட்டத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டு வந்து அந்த திராட்சை தோட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? டூர் மாதிரி கூட்டு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ள வர்றவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க வர்றவங்க, போட்டோ எடுக்க வர்றவங்க எல்லாம் உள்ள வரலாம், அனுமதிப்பாங்க. அவங்க உள்ள வரலாம். வந்து அந்த தோட்டத்துல எவ்வளவு வேணா என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். அதை அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. யார் வேணா வரலாம், எவ்வளவு வேணா என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். ஆனா பிச்சு பையில போட்டு என்ன பண்ணக்கூடாது? எடுத்துட்டு போகக்கூடாது. ஸோ அவங்க இந்த வசனத்தின்படி என்ன பண்றாங்க? அதை செய்யறாங்க. யார் தோட்டத்துக்குள்ள வந்தாலும் என்ன பண்ணலாம்? இலவசமா சாப்பிடலாம். இப்போ நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல ஒண்ணு இருக்குது. நம்ம வீட்டுக்கு எந்த விருந்தாளி வந்தாலும் என்ன பண்ணுவோம்? சாப்பாடு கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? வயிறார கொடுப்போம். சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வீட்டுக்கு விருந்தாளி வந்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்க வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம்.
சிலர் சொல்லுவாங்க, ஐயோ நீங்க முன்னாடியே வரத சொல்லியிருந்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா செஞ்சிருப்பேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரா இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் இதுல என்ன குணத்தை வெளிப்படுத்த சொல்றாரு? நமக்கிட்ட ஒரு உதவி அல்லது ஒரு பசி என்ற ஒரு நிலைமையில வரக்கூடியவர்களுக்கு, எளியவர்களுக்கு நாம என்ன பண்ணணும்? நம்மால் முடிந்த ஆகாரத்தையோ, உணவையோ, உதவியையோ நம்ம என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். அதே மாரி வெளிநாட்டுல ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ நான் இருந்த ஊர் பேர் நியூயார்க். நியூயார்க் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிட்டியில பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்கும். ரோட்ல மக்கள் வேக வேகமா நடப்பாங்க, போவாங்க, வருவாங்க. அந்த ரோட்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், கீழ பார்த்துட்டே போனோம்னா, நெறைய காசு கிடைக்கும். சில்ற காசு. 5 பைசா, 1 பைசா, 10 பைசா, 25 பைசா, 50 பைசாலாம் கிடைக்கும். ஒண்ணும் இல்ல. அந்த ஊர ஒரு நாள் ஃபுல்லா ரோட பார்த்துட்டே சுத்தி வந்தீங்கன்னா, என்ன ஆயிடும் உங்களுக்கு? ஒரு அமௌண்ட் காசு கிடைச்சிரும். இப்ப அந்த சில்லறைய மாத்துறதுக்கு கூட என்ன இருக்குன்னா, அங்க சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா, காயின்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஒரு மெஷின் இருக்கும். அந்த சில்லற காசெல்லாம் கொண்டு போய் அங்க கொட்டிட்டீங்க மொத்தமா கொட்டினீங்கன்னா போதும். அது கட கட கடன்னு ஆடும். ஆட்டோமேட்டிக்கா எல்லா காசையும் என்ன பண்ணிடும்? பிரிச்சு, எண்ணி எவ்வளோ காசு வருதுன்னு உங்களுக்கு என்ன பண்ணிடும்? அதுல காமிச்சு உங்களுக்கு ஒரு ஸ்லிப் வெளிய வந்துரும். அந்த ஸ்லிப்ப எடுத்துட்டு போய் உள்ள போனீங்கன்னா, அந்த ஸ்லிப்ப காமிச்சு அந்த எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்க்கு என்னென்ன பொருள் வாங்கணுமோ எல்லாம் என்ன பண்ணிடலாம்? வாங்கிட்டு வந்துடலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் காசுக்கு இருக்கும் அப்படின்னா, ரோட்ல நடந்து போறவங்க எதுக்காவது பாக்கெட்ல கை விட்டு காசு எடுக்கும்போது, 1 பைசா, 2 பைசா, 25 பைசா, 50 பைசா கீழ விழுந்துச்சுன்னா, அத என்ன பண்ண மாட்டாங்க? திரும்ப எடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ரூ. 1 கூட விட்டு வைக்க மாட்டோம். நான் அப்படிதான். உங்க உங்கள மட்டும் நான் சொல்லல. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். கீழ காசு விழுந்தா என்ன பண்றதில்ல? ரூ. 1 கூட விட்டு வைக்கிறது இல்ல. அப்படியே டக்குன்னு எடுத்துறது. ஆனா, அந்த நாடுகள்ல அவங்க அத எடுக்கவே மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா, அங்க நெறைய திக்கற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? ரோடுகள்ல அங்கங்கலாம் இருப்பாங்க. அவங்க இத என்ன பண்ணுவாங்க? எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பறக்கினாங்கன்னா, ஒரு $1 $2 கிடைச்சுனா, ஒரு பீஸா வாங்கி என்ன பண்ண முடியலாம்? சாப்பிடலாம். ஒரு சூடா காஃபி வாங்கி குடிக்கலாம். அதனால அவங்களுக்காக அந்த கீழ விழுகிற காச என்ன பண்ண மாட்டாங்க அவங்க? எடுக்க மாட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன நெனைக்கிறோம்? நம்ம போற இடத்துலலாம் சில்லறை அள்ளி போட்டு போணுமா? ஒருவேளை உங்களுக்கு சில்லறை விழுந்துச்சு, எடுக்க வேணான்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணாதீங்க? எடுக்காதீங்க. அது யாருக்காவது என்ன பண்ணும்? உதவும். அது மாத்திரமல்ல, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டத்துல, ஏழையா, எளிமையா இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவிகள என்ன பண்ண வேணும்? செய்ய வேண்டும். அல்லேலூயா! இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சென்னையில இருக்கக்கூடிய எல்லா பிச்சைக்காரங்களையும் நம்ம நல்லவங்களா மாத்திர முடியுமா? சொல்லுங்க. முடியாது. சென்னையில சோறு இல்லாத, அரிசி இல்லாதவங்களுக்கெல்லாம் சோறு வாங்கி குடுத்துற முடியுமா? அரிசி வாங்கி குடுத்துற முடியுமா? முடியாது. ஆனா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? உதவி செய்ய முடியும். அந்த உதவியை நாம் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். அல்லேலூயா! இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற நன்மைய கூட நாம என்ன பண்ணக்கூடாது? தட்டி பறிக்க கூடாது. அவங்களுக்கு வேற யாரோ ஒருத்தர் நன்மை செய்றாங்கன்னா, அந்த நன்மையை தட்டி பறிக்க கூடாது. நாம் அவர்களுக்கு நன்மை செய்யணும். மற்றவர்கள் மூலமாவது அந்த நன்மையை நம்ம என்ன பண்ணணும்? ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா! அடுத்தது 11வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் களவு செய்யாமலும், ஆ, வஞ்சனை பண்ணாமலும், ம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். சரி. இப்போ இங்க என்ன சொல்றாரு? என்ன செய்யக்கூடாதாம்? களவு செய்யக்கூடாது. திருடக்கூடாது. சில நேரங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லயே அப்படி நடந்திருக்குது. முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு திருச்சபையில உதவி போதகரா இருந்தேன். அப்போ உதவி போதகரா இருக்கும்போது, அந்த சபையில இருக்கக்கூடிய சில வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இருக்கு பார்த்தீங்களா சூப்பர் மார்க்கெட்டு, அப்பதான் அது புதுசா வருது. சில சூப்பர் மார்க்கெட்லலாம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கிட்ட நான் பேசும்போது, "எப்படி இருக்கு சூப்பர் மார்க்கெட்டு? நல்லா இருக்குதா? நல்லா ஒர்க்லாம் சூப்பரா இருக்குதா?" "ஆமா பாஸ்டர் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. நல்லா நெறைய எப்படி போகுது?" அப்படின்னும்போது, அப்போ அவங்க சொல்லுவாங்க, "ஒரு சிலர்லாம் திருடுவாங்க பாஸ்டர்" அப்படின்னுவாங்க. யாரு திருடுவா? ஒரு சில கஸ்டமர திருடுவாங்க. யாரு? எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா, ஐயோ! நீங்க வேற அவங்க நல்லா கார்ல வருவாங்க. நல்லா பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? பயங்கர டிப் டாப்பா டீசென்ட்டா இருப்பாங்க. ஆனா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? திருடுவாங்க.
ஏன்னா அவங்க புத்தி எப்படி இருக்குது? ஒரு கடைக்கு போனா என்ன பண்ணணும்? ஒரு சின்ன ஐட்டத்தையாவது என்ன பண்ணணும்? திருடணும். திருடி எங்க போட்டுக்கணும்? பேக்ல போட்டு வந்துடணும். வந்து இங்க வந்து சொல்றது, பாரு நான் இங்க அங்கிருந்து என்ன பண்ணிட்டேன்? இத திருட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது. ஆள் பெரிய வசதி படைச்சவங்க தான். ஆனா புத்தி எப்படி இருக்குது? அப்படிப்பட்ட புத்தி. அப்போ இந்த மாதிரி சில குணங்கள் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணணும்? மாற வேண்டும். இப்போ திருடுறதுன்னா டைரக்டா போய் இன்னொருத்தருடைய இதை எடுக்கிறது அது மாத்திரம் கிடையாது. நிறைய விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கு. ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய சாக்கியத்தை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொத்துல பங்கு பிரிக்கிறாங்க. பங்கு பிரிக்கும் போது என்ன பண்ணக்கூடாது? நமக்கு தேவையில்லாததை ஆசைப்பட்டு என்ன பண்ணக்கூடாது? அத நமக்கு நியாயமாய் வராததுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்பட்டு நம்ம அதை அபகரிக்க நாம் நினைக்க கூடாது. ஒரு வேலை ஸ்தலத்துல இருக்கிறோம். நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, யார் யாருக்கோ ப்ரொமோஷன் கிடைக்குது. அப்போ நம்ம என்ன நினைக்க கூடாது? வேற எவனையாவது தட்டி விட்டுட்டு என்ன பண்ணணும்? நம்மளுக்கு அநியாயம் செய்றாங்க, நம்ம எப்படியாவது அந்த ப்ரொமோஷன் என்ன பண்ணணும்? தட்டி பறைக்கணும்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்க கூடாது. அப்போ எத்தனையோ விதத்துல அந்த திருட்டு இருக்கிறது. ஆகவே நாம நீதியாக, நியாயமாக என்ன பண்ண வேண்டும்? நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அடுத்தது, வஞ்சனை பண்ணாமலும். வஞ்சனை பண்றதுன்னா என்ன? இது ஏமாத்துறது. என்ன பண்றது? ஏமாத்துறது. மத்தவங்கள ஏமாத்துறது. அதாவது இருக்குதுன்னு சொல்லி சிலரை என்ன பண்றது? ஏமாத்துறது. இப்போ உதாரணத்துக்கு சிலர் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, உதவி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, எனக்கு கொஞ்சம் காசு இருந்தா கொடுங்க. இப்போ அந்த காசு யார்கிட்ட கேட்குறாங்களோ அவருக்கு கொடுக்க மனம் வராது. ஆனா என்ன பண்ணுவாருன்னா, நாளைக்கு வாங்க உங்களுக்கு தரேன்னுவாரு. நீங்க அடுத்த நாள் போனீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. அடுத்த வாரம் வாங்க தரேன்னுவாரு. அடுத்த வாரம் போனீங்கன்னா அவரு சொல்லுவாங்க, இப்பதான் அவர் வெளியே போனாரு அப்படின்னுவாங்க. திரும்பி வீட்டுக்கு வந்துருவீங்க. அப்புறம் ஃபோன் பண்ணீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஃபோன் எடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஐய்யயோ! இப்போதான் நான் அந்த காசு 10,000 வச்சிருந்தேன். இப்போ அர்ஜென்ட்டா ஒரு செலவு வந்துச்சு குடுத்துட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு வாங்கன்னுவாங்க. இப்படியே நம்மள இழுத்தடிப்பாங்க. ஏன் இழுத்தடிப்பாங்கன்னா, நம்மளே என்ன பண்ணிக்கணும்? புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? இவங்க கிட்ட போனா என்ன கிடைக்காது? பணம் கிடைக்கும். ஆனா நம்ம அப்படி என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இருந்தா இருக்குதுன்னு சொல்லணும். இல்லன்னா இல்ல. இல்லையா? ரூ. 5,000 கேட்கறாங்களா? உங்களால ஒரு ரூ. 1,000 தான் குடுக்க முடியுமா? என்ன பண்ணுங்க? ஒரு ரூ. 1,000 குடுத்து, இதுதான் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுங்க? குடுத்து அதோட முடிச்சுக்குங்க. ஆனா, இழுத்தடிச்சு என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்கள ஏமாற்றும். இந்த மாரி ஏமாற்ற விதங்கள் நெறைய ஏமாற்றுகிற விதங்கள் இருக்குது. ஓகே. சரி. நான் இன்னும் பேசனா நமக்கு டைம் இல்ல. சரி, அடுத்தது என்ன சொல்றாரு? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது. நாம் சத்தியத்தை பேச வேண்டும். நாம் உண்மைகளை பேச வேண்டும். ஆனா சில சூழ்நிலைகளிலே சில உண்மைகளை மறைக்க வேண்டும். சில உண்மையை ஓப்பனா என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அப்ப அந்த உண்மை என்ன பண்ணி ஆகணும்? மறைச்சு ஆகணும். இப்போ உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு சகோதரர் வீட்டுக்கு போறேன். ஒரு அர்ஜென்ட்டான ஒரு வேலை விஷயமா போறேன். ஏன்னா போய் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. நான் போற நேரம் அவங்க சாப்பிடுற நேரம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் என்ன பண்ணுங்க? சாப்பிடுங்கன்னுவாங்க. இப்ப நான் போறேன். அவங்களே ஒரு கஷ்டத்துல இருக்கிற குடும்பம்னு வச்சுக்கோங்க. அவங்க வீட்டிலேயே கரெக்ட்டா என்ன பண்ணியிருப்பாங்க? சமைச்சிருப்பாங்க. உடனே நான் என்ன சொல்லுவேன்? இல்லங்க நான் வீட்டிலேயே என்ன பண்ணிட்டேன்? சாப்பிட்டு வந்துட்டேன். ஏன் அத சொல்றேன்? அவங்களுக்கு இருக்கிற சாப்பாட நான் என்ன பண்ணக்கூடாது? எடுத்து சாப்பிட்றக்கூடாது. அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. அதனால நான் என்ன பண்றேன்? இல்லங்க நான் சாப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு பரவால்ல வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். டக்குன்னு நான் பேசிட்டு உடனே என்ன பண்ணிடுறேன்? கிளம்பி வந்துர்றேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, அவங்க சாப்பிடுற நேரத்துக்கு நான் என்ன பண்ணக்கூடாது? அவங்க வீட்டுக்கு போக்கூடாது. அப்ப அடுத்த முறை என்ன யோசிக்கணும்? ஓ! இந்த டைம் தான் அவங்க என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க. அப்ப நான் இந்த டைம்க்கு போலன்னா, நான் தேவையில்லாத பொய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது. சில நேரங்கள்ல சிலருக்கு சில வியாதிகள் இருக்கும். அத அவங்க வெளிய சொல்ல விருப்பம் அவங்களுக்கு என்ன பண்ணாது? இருக்காது. அவங்கள போய் துருவி துருவி என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது? கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அவங்க சொல்ல விருப்பம் இல்லன்னா, அவங்கள என்ன பண்ணிடணும்? ஃப்ரீயா விட்டுடணும். சில குடும்பங்கள்ல சில கஷ்டங்கள் இருக்கும். நம்ம போய் அவங்கள என்ன பண்ணக்கூடாது?
துருவி துருவி கேள்வி கேட்கக்கூடாது. அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்களா விருப்பப்பட்டு அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஓப்பனா சில விஷயங்களை சொல்லுவாங்க. சில விஷயங்களை சொல்ல விரும்பலைன்னா அவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. இல்லை கேட்டால் அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டி வரும், பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். நம்மளே அவங்கள என்ன பண்ண வைக்கிறோம், பொய் சொல்ல வச்சுற மாதிரி இருக்கும். சரி, அதனால நாம் ஒருவருக்கு ஒரு என்ன சொல்லக்கூடாதா, பொய் சொல்லக்கூடாது. அடுத்தது எண்ணாமல் 13, பிறனை ஒடுக்காமலும் பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. அதாவது இது ஒடுக்கிறது கொள்ளையிடுறது அப்படின்னா என்னன்னா, ஒருத்தனை ஏமாத்தி அவன்கிட்ட இருந்து என்ன பண்றது, ஒரு விஷயத்தை வாங்குறது. அதாவது என்னன்னா, ஆஹ், ஒரு தவறான வழியில ஒருவரை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது. இப்போ உதாரணமா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு ஒரு இடத்தை நான் விற்கணும்னு விரும்புறேன். அப்போ அந்த இடத்தை விற்கிறதுக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர் அல்லது என்னுடைய உறவினர் ஒருத்தர், உதாரணத்துக்கு எங்க ஒரு தம்பி இருக்கிறாருன்னு வச்சுங்க, அந்த தம்பியை நம்பி நான் சொல்றேன், எனக்கு நான் ரொம்ப வேலை விஷயமா இருக்கிறேன்ப்பா, இந்த இடத்த எப்படியாவது எனக்கு என்ன பண்ணு, வித்து கொடு அப்படின்னு சொல்றேன். உடனே அவர் என்ன பண்றாரு, போறாரு, நிறைய இடத்துல போய் விசாரிக்கிறாரு. நான் ஒரு ரேட் சொல்றேன், அவர் போய் அந்த ரேட் படி நிறைய இடத்துல விசாரிக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, ஒரு இடம் ஃபிக்ஸ் ஆகுது. அப்போ அவர் என்ன பண்றாரு, வந்து என்ன பண்றாரு, இந்த மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நீங்க வந்து கையெழுத்து போட்டா போதும், எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்போ என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லும்போது நான் எந்த அடிப்படையில் அவருக்கு இந்த விஷயத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன், அவர் என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறார், அவர் என்ன நான் அவரை நம்புறேன், அவரை நம்பி என்ன பண்றேன், இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, அண்ணன் என்ன ரொம்ப நல்லா நம்புறாரு, அதனால என்ன பண்ணலாம், இந்த இடத்த என்ன சொல்றது, இவர் வந்து 10 லட்சத்துக்கு விற்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 15 லட்சத்துக்கு என்ன பண்ணுவோம், வேலை பேசி முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இடத்த வித்து 5 லட்சத்தை நம்ம பாக்கெட்ல போட்டுக்குவோம், 10 லட்சத்தை யாரு கொடுப்போம், அவர் கொடுப்போம். அப்ப இங்க என்ன நடக்குது, ஒருவருக்கு வர வேண்டிய, நியாயமாய் வர வேண்டிய பணத்தை ஒருவர் என்ன பண்ணுகிறார், அபகரிக்கிறார். எப்படி செஞ்சு அபகரிக்கிறார், ஒரு ஏமாற்று வேலை செய்து அபகரிக்கிறார். ஒருவர் நம்பிக்கையை என்ன பண்ணுகிறார், உடைக்கிறார். இப்ப நாளைக்கு நான் அந்த இடத்தை வித்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு கேள்விப்படுறேன், அந்த இடத்த வாங்கினவங்களே சொல்றாங்க, சார் ஏதோ பேச்சு வாக்கில் விட்டுறாங்க, 15 லட்சத்துக்கு இந்த இடத்த வாங்கணும் சார், இன்னைக்கு இந்த இடம் 30 லட்சத்துக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. அப்போ எனக்கு யோசனை வரும், என்னது எவ்வளோக்கு வித்தீங்க, 5 லட்சத்துக்கு வித்தீங்களா, எனக்கு கையில் 10 லட்சம் தானே வந்தது, அப்போ 5 லட்சம் யார் கையில் போச்சு, நான் நம்பினேனே அந்த சகோதரன் அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, அதை எடுத்துக்கிட்டாரு. இப்படிதான் இந்த உலகத்தில் என்ன பண்ணுகிறது, நடைபெறுகிறது. இதை நம்ம செய்யலாமா, செய்யணும். நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்போமானால் நம்ம என்ன பண்ணணும், 15 லட்சத்துக்கு வித்துதுன்னா 15 லட்சத்தை வாங்கி அவங்க கையில் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அவங்களா விருப்பப்பட்டு ஒரு 50,000 ஒரு லட்சம் நமக்கு கொடுத்தா சந்தோஷமா என்ன பண்ணிக்கணும், வாங்கி. புரியுதுங்களா நான் சொல்றது? சோ இதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, கட்டளையா கொடுக்கிறாரு. என்ன கட்டளை கொடுக்கிறாரு, நீ களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும், நீ பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயா. அப்புறம் பாருங்க, கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. சோ இது வந்து அந்த காலத்தினுடைய பழக்கம். அப்படின்னா என்ன, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சா சாயங்காலம் ஏதாவது கொடுத்துடணும், கூலியை கொடுத்துடணும். இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. என்ன நிலைமை, மாசத்துக்கு ஒரு முறை சம்பளம் அல்லது வாரத்துக்கு ஒரு முறை சம்பளம். ஆனா ஆக மொத்தம் கான்செப்ட் என்ன, வேலை செஞ்சவனுக்கு சம்பளம் கொடுக்காம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, இழுத்தடிக்க கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்க நிறைய வீடுகளில் போய் என்ன பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு போய் வேலை செய்யும் போது அவங்க வேலையெல்லாம் வாங்கிட்டு என்ன கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல. இன்ன வரைக்கும் சம்பளத்தை கொடுக்கல. அந்த மாதிரி நாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம ஒருத்தர்கிட்ட வேலை வாங்குறோமா, அவருக்கு டெய்லி சம்பளமா, அந்த நாள் சம்பளத்தை அவருக்கு என்ன பண்ணிடணும், கொடுத்து அனுப்பிடணும். இல்ல வாரத்துக்கு ஒரு முறை அவருக்கு சம்பளமா, வாரத்துக்கு ஒரு முறை அவருக்கு அந்த சம்பளத்தை என்ன பண்ணணும், கொடுத்து அனுப்பிடணும். மாசத்துக்கு ஒரு முறை சம்பளமா, அவர் சம்பளத்தை என்ன பண்ணணும், கொடுத்து அனுப்பிடணும்.
அவர் சம்பளத்தை பிடிச்சி வைக்கிறது, 1 மாச சம்பளத்தை பிடிச்சி வைக்கிறது, 1 வார சம்பளத்தை பிடிச்சி வைக்கிறது, 10 நாள் சம்பளத்தை பிடிச்சி வைக்கிறது, இந்த கதைலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா ஒருவர் வேலை செய்கிறார்னா அவர் கூலிக்கு பாத்திரன். அந்த கூலி அவருக்கு என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும். இப்ப நான் கூட நம்ம தெரிஞ்ச சில கிறிஸ்தவ நண்பர்கள் நம்முடைய திருச்சபையில் இருக்கவங்க கிட்ட போய் சில வேலைகளை கொடுப்போம். அப்போ அவங்க என்ன பயப்படுவாங்கன்னா, ஐயோ பாஸ்டர் கிட்ட என்ன பண்ணக்கூடாது, எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நான் சொல்லுவேன், அப்படிலாம் கிடையாது. நீங்க வேலை செய்றீங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு உண்டானதை நான் கொடுக்கணும். நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க அதுதான் உங்களுடைய வேலை, அதுதான் உங்களுடைய பிஸ்னஸ், அதுதான் உங்களுடைய தொழில். அப்போ அதை நீங்க செய்யும்போது அதற்கு நான் என்ன கொடுக்கணுமோ அதை என்ன பண்ணணும், கொடுத்து தான் ஆகணும். நீங்க அதெல்லாம் வாங்க மாட்டேன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லல. கட்டாயமா வாங்கணும்னு சொல்லி நான் கொடுப்பேன். அப்போ நாம் கூலிக்காரனுடைய கூலி என்ன பண்ணக்கூடாது, பிடிச்சு வைக்க கூடாது. நியாயமாய் கொடுக்க வேண்டியதை என்ன பண்ண வேண்டும், கொடுக்க வேண்டும். அப்புறம் செவிடனை நிந்தியாமலும் செவிடனை என்ன பண்ணக்கூடாது, நிந்திக்க கூடாது. கெட்ட வார்த்தை சொல்லித்த கூட. ஏன்னா நிறைய நேரங்கள்ல அப்படி பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணாது, காதுல கேட்காது. அப்புறம் குருடனுக்கு முன்னே ஆ, தடுக்கலை வைக்காமலும் ம், உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. ம். நான் கர்த்தர். So, ஒரு பிசிக்கலி சேலஞ்ச்ட் பர்சன் அவரை மிஸ்ட்ரீட் என்ன பண்ணக்கூடாது. அவங்களே என்ன இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏதோ ஒரு சரீர பிரகாரமான ஒரு உபாதையினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, தொந்தரவுகளை கொடுக்கக்கூடாது. ஒரு தெரிஞ்ச ஒரு சகோதரி அவங்க நர்ஸாக வேலை செஞ்சு கொண்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்களுக்கு டியூட்டி பார்க்கும்போது அந்த ஆஸ்பத்திரியில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க உட்காரவே கூடாது. அவங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்களாம், சேரு ஸ்டூலு உட்காரத்துக்கு இடமே கொடுக்க மாட்டாங்களாம். அதனால அவங்களுக்கு என்ன வரும்னா, ரொம்ப வேலையில் ரொம்ப கோபம் வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பேஷண்ட்டுக்கெலாம் ஊசி போடும்போது எப்படி போடுவாங்க, நல்லா நறுக்குன்னு போடுவாங்களாம் ஊசி. ஏன்னா இவங்களுக்கு உட்காரத்துக்கு என்ன கொடுக்க மாட்டேன்றாங்க ஹாஸ்பிட்டலில், சேர் கொடுக்க மாட்டேன்றான். அந்த கோபத்தை யார் மேலே காட்டுறது, பேஷண்ட் மேலே. அவனே எதில் வரான், அவனே ஒரு வேதனையில், ஒரு சஞ்சலத்தில், ஒரு தவிப்பில் வரான். அவனை போட்டு இப்படி நறுக்குன்னு குத்துனா என்ன ஆகும். அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப அவங்க ரிட்டையர்ட்லாம் ஆகி அவங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ எங்கே போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இவங்களுக்கு என்ன ஆகுது, நறுக்குன்னு குத்துறாங்க ஊசி. அப்போதான் இவங்க யோசிக்கிறாங்க, நானும் வேலை கஷ்டத்தில் என்ன பண்ணேன், நறுக்குன்னு குத்துனேன். இப்போ இந்த நர்ஸை என்ன பண்ணுறாங்க, நறுக்குன்னு குத்துறாங்க. ஏன், அவங்களுக்கும் என்ன கஷ்டம், வேலையில் ஒரு கஷ்டம். ஸோ அப்போ ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ அதை நம்ம மனசுல என்ன பண்ணணும், புரிஞ்சு நாம நடந்து கொள்ளணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? இன்னும் 2 வருஷம் தான் முடிச்சிருவோம். அப்புறம் நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். அநியாயம் செய்யக்கூடாதான். உங்களை ஒருத்தர் நம்பி என்ன கொடுக்குறாரு, நியாயம் பேசுறதுக்கு கூப்பிடுறாரு. நாட்டாம என்ன சொல்லு, நல்ல தீர்ப்பு சொல்லுன்னு கூப்பிடுறாருன்னு வைங்க. அங்க எப்படி தீர்ப்பு சொல்லணும், நியாயமா சொல்லணும். பச்சைபாதம் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஒரு சைடா சாஞ்சிக்க கூடாது. இவங்க என் சொந்தக்காரு, அவங்க எங்க சர்ச்சை சேர்ந்தவங்க, அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு சைடை சாயக்கூடாது. 2 பக்கமும் விசாரிக்கணும். எது நியாயமோ எது நீதியோ அதை என்ன பண்ணணும், சொல்லணும். அப்புறம் சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏழைக்கு என்ன பண்ணக்கூடாது, முகதாட்சிணியம் பண்ணக்கூடாது. முகதாட்சிணியம் என்னன்னா பார்ஷியாலிட்டி. அவங்க ரொம்ப ஏழைங்க, அவங்க பாவம் அப்படின்னு அந்த மாதிரி முகதாட்சிணியம் பண்ணக்கூடாது. 1. 2வது, பெரியவனுடைய முகத்துக்கு பணக்காரர் பெரியவருடைய முகத்துக்கு அஞ்சாமல் பயப்படக்கூடாது. பாருங்க, ஏழைக்கு முகதாட்சிணியம் பண்ணக்கூடாது, பணக்காரருக்கு என்ன பண்ணக்கூடாதான், பயப்படக்கூடாது. ஏழை தப்பு செஞ்சாலும் அது என்னதான், தப்பு தான். பணக்காரர் தப்பு செஞ்சாலும் அது என்னதான், தப்பு தான். அப்போ நியாய விசாரணையில என்ன பண்ணணுமா, அநியாயம் செய்யக்கூடாது. அப்புறம் நீதியாக பிறனுக்கு என்ன பண்ணுவாயாக, நியாயம் தீர்ப்பாயாக. அப்புறம் உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியா. அங்கும் இங்கும் என்ன சொல்லி திரியக்கூடாதான், கோல் சொல்லி திரியக்கூடாது. அப்படின்னா என்ன, பேரை கெடுக்கிறது. இப்ப என் பேரை கூட நிறைய பேர் கெடுக்கிறாங்க. எப்படி,
இந்த சபை ஆவிக்குரிய சபை கிடையாது. இந்த சபை அந்தி கிறிஸ்துவின் சபை. இந்த சபையிலே தவறான போதனை போதிக்கப்படுகிறது. சில நம்ம சர்ச்சை ஆட்களே என்னை பத்தி போய் வெளியே போய் கோல் சொல்றாங்க. பாஸ்டர் சரியில்லைங்க, அவர் என்னங்க அவரு சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி போய் கோல் சொல்றாங்க. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது என்ன பண்ணக்கூடாதான், உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் என்ன பண்ணாத, கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பழிக்கு உடன்பட வேண்டாம், நான் கர்த்தர். கோல் சொல்லி திரியறதுனா ஒருத்தருடைய நல்ல பெயரை என்ன பண்ணக்கூடாது, வெளியே போய் கெடுக்க கூடாது. என்னை பத்தி ஒருத்தர் போய் என்ன பண்ணியிருக்கிறார், இன்னொரு சபையில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார். அந்த சபையில் இருக்கிறவர் என்ன சொல்லிடுறார், ஐயோ உங்க பாஸ்ட்லாம் அப்படி கிடையாதுப்பா, நீ சொல்லலாம் நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். வேற ஒருத்தருக்கு என்னை பத்தி தெரியுது, ஆனா நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கு என்னை பத்தி தெரியல. ஒன்னு நீங்க கேட்காது யார் இது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள சிலர் கோல் சொல்லி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க வேலையை என்னவா இருக்கும், அந்த மாதிரி வேலையில நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதாவது இப்போ நம்ம சர்ச்சுக்கு வரோம், மற்றவங்கள அன்போடு என்ன பண்றோம், விசாரிக்கிறோம். சிலர் நம்மளை நம்பி சில விஷயங்களை என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அது யார் வரைக்கும் இருக்கணும், நம்ம வரைக்கும் இருக்கணும். அதை வேற யார்ட்டையும் போய் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. சிலர் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்ககிட்ட ஒரு ஜப குறிப்பு சொல்றேன் சிஸ்டர், அதுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொன்ன ரகசியத்தை என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு. அப்படி ஜப குறிப்பு கூட என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்க அவங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அது போதும். நல்ல பெயரை என்ன பண்ணக்கூடாது, கெடுக்க கூடாது. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் பத்தி ஒரு தகவல் வருது, ஐயோ இவர் இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சுட்டாரா, உடனே அதை 10 பேருக்கு என்ன பண்ணக்கூடாது, பரப்பக்கூடாது. என்ன பண்ணணும், அந்த நபர்கிட்ட முதல்ல கேட்கணும், இந்த மாதிரி உங்களை பத்தி ஒரு தகவல் வருது, இது உண்மையா பொய்யா. இப்போ அவரு பொய்யா இருந்தா அவர் என்ன சொல்வாரு, இல்லைங்க இது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லுவார். சரி, இப்போ அது உண்மையான தகவல்னு வச்சுங்க, அவர் பொய்யே சொல்றாருன்னு வச்சுங்க, இல்ல இது பொய்யான தகவல்னு சொல்றாரு, ஆனா அது உண்மைன்னு வச்சுங்க, அதை கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, வெளியே போய் சொல்லக்கூடாது. நீங்க அந்த நபர் மனம் திரும்பணும்னு அவருக்காக என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களுக்கு அழகு. அப்போ வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது, உன் ஜனத்துக்குள்ளே அங்கும் இங்கும் என்ன பண்ணாத, கோல் சொல்லி திரியாயாக. அதே மாதிரி பிறனுடைய இரத்த பழிக்கு என்ன பண்ண வேண்டாம், உடன்பட வேண்டாம். இப்போ ஒருத்தர் ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க, ஒரு ஏமாற்று வேலை பண்றதுக்கு ஒரு திட்டம் போடுறாங்க, அதுல நம்ம பங்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. மற்றவருடைய இரத்த பழிக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடன்படக்கூடாது. ராமன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்மள கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.